श्रीमन्निगमान्त महादेशिकाय नमः। श्री आदिवन् सडहो वयदेन्द्र महादेशिकाय नमः। श्रीवन् सडहो वयदेन्द्र महादेशिकाय नमः। ओम श्री नारायण यदेन्द्र महादेशिकाय नमः। श्री रंगनाथ यदेन्द्र महादेशिकाय नमः। श्रीमदे रामानुजाय नमः। तिरुकन्नमंग क्षेत्राणां कोत्तवासल किडांबी पट्टभद्राणां मम समाचार्य आचार्याणां श्री श्रीनिवासाचार्य स्वामिने नमो नमः। எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு விஷயம், நிறைய பேருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையாலே தன்னுடைய வீட்டை கிரகத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை, தன்னுடைய நிலம் விற்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும். நிலங்களை விற்கிறதுக்கோ வீடை விற்கிறதுக்கோ எவ்வளவோ பகீரத பிரயத்தனம் பண்ணியும் ரொம்ப சிரமமாக இருக்கும். விற்கவே முடியலையே, யாரும் வாங்கிக்க வரமாட்டேன்றாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே நேரத்திலே நமக்கு பணம் அவசியம் தேவை, ஒருத்தருமே வரலையே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி எல்லோரும் ரொம்ப சிரமப்பட்டுருப்பா. அவளுக்கு ஒரு விமோச்சனமாக இந்த உபன்யாசம் அமையும். என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்படிப்பட்டவா யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய வீட்டை விற்று அது மூலமாக பணம் வந்து மற்ற சௌகரியம், கல்யாணத்தை சில பேர் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணத்துக்கு வச்சுருப்பா, அதுக்கு நிலம் வீடை விற்றா தான் முடியும். சில பேருக்கு வேலைக்கு வந்து டெபாசிட் கட்டணும்னு கேட்டிருப்பா. அதெல்லாம் சில விஷயங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையாலே சில காரணங்களாலே இந்த மாதிரி விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போது அந்த மாதிரி இருக்கிற நேரத்துக்கு என்ன ஒரு உபாய பரிகாரம் அப்படின்னா, இந்த துணி இருக்க புது துணி இருக்கு பாருங்க, உபயோகப்படுத்தின துணியாக இல்லாமல் நல்ல புது துணியாக வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணியை ஒரு சதுரமாக கொஞ்சம் எடுத்துட்டு அதை மஞ்சப்படுத்திக்கோங்க. அந்த மஞ்சப்படுத்தி அதை கொஞ்ச நேரம் காயட்டும். காஞ்ச உடனே நீங்கள், அதாவது ரொம்பவும் காயக்கூடாது, ரொம்பவும் இதாகக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, பெருமாள் தாயார் ரெண்டு பேரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரத்யேகமாக உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி முன்ன என்ன சொல்லியிருக்குன்னா, 1.25 ரூபாய் இந்தியன் கரன்சியில் 1.25 ரூபாயை அதில் வச்சு முடிஞ்சு பிரார்த்தனை பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்கிறது உண்டு. இப்போது அந்த 1/4 ரூபாய்ன்னு சொல்லக்கூடிய 25 பைசா இப்போ கிடையாது. இப்போது பாரத தேசத்திலே அந்த 25 பைசா அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. அதனாலே இந்த 1.25 ரூபாய்க்கு பதிலாக அதுக்கு கூடுதலான தொகையா நீங்கள் ஒரு 2 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ காயினா வைங்க. காயினா வச்சுட்டு அதுக்கப்புறமாக அதில் கொஞ்சம் அக்ஷதை, மஞ்சள் அக்ஷதை, கணபதிக்காக அருகம்புல், கொஞ்சம் துளசி, வில்வம், இதில் ஏதாவது ஒரு 2, இந்த நான் சொன்ன 4 வகையில் ஏதாவது 2 அந்த துணி உள்ளேயே வச்சு அந்த காயின் இது எல்லாத்தையும் வச்சு பிரத்யேக பிரார்த்தனையாக இந்த தான் நினச்சின்ற பிரார்த்தனையாக இந்த வீடு விற்க வேண்டும், சீக்கிரமாக வந்து நல்ல லாபத்தில் விற்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட 30-35 லட்சம் பெருமானம் உள்ள, 50 லட்சம் பெருமானம் உள்ள வீட்டை 10 லட்சத்துக்கு கூட யாராவது வாங்கிட்டு போயிடுவா. நல்ல லாபகரமாக விற்கணும், நல்ல லாபகரமான நிலத்தை விற்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இந்த துணியை முடிஞ்சு, மஞ்சள் துணியை முடிஞ்சு வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு இங்கே மகாபலிபுரம், இங்கே பக்கத்தில் மகாபலிபுரம் இருக்கு பாருங்க, அங்கே மகாபலிபுரத்தில் ஸ்தலசயன பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் சந்நிதி இருக்கு. ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பாடப்பட்ட திவ்ய தேசம். அந்த ஸ்தலத்திலே அந்த கோவிலுக்கு போய் பெருமாளையும் தாயாரையும் நல்லா சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு
அங்கே நிலமங்கை தாயார் அப்படின்னு ஒரு தாயார் இருக்கா. நிலமங்கை தாயார். அந்த நிலமங்கை தாயார் சன்னதிக்கு அங்கே போய் பிரத்யேகமாக பிரார்த்தனை பண்ணிட்டு சீக்கிரமாக இந்த வீடு விற்கணும், நிலம் விற்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷயம். அந்த துணியை முடியறதுக்கு முன்னால இப்போ நிலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய நிலத்திலேருந்து கொஞ்சம் போகிற மண்ணை எடுத்து அந்த மண்ணையும் அதில் சேருங்க. ஏன்னா இப்போ வீடாக இருக்குன்னா வீடுலேருந்து நீங்கள் மண்ணை எடுக்க முடியாது, அதுக்கு பக்கத்தில் ரோட்டில் போகிற மண்ணை எடுத்து வைக்கவும் முடியாது. நிலமாக இருந்தால் நிலம் விற்கணும் அப்படின்ற பட்சமாக இருந்தால் அந்த நிலத்திலேருந்து கொஞ்சம் போகிற மண்ணை எடுத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இதில் வச்சுட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா இங்கே நிலமங்கை தாயாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே உண்டியல்ல அங்கே சேருங்கோ. அங்கே உண்டியல்ல சேர்த்துட்டு அங்கே ஒரு 60 வயசு பூர்த்தியான சுமங்கலி ஒருத்திக்கு நீங்கள் சுமங்கலிய வஸ்துக்கள்லாம் கொடுக்கறது நல்லது. எல்லாம் இரட்டைப்படையிலே இருக்கட்டும். அதாவது வெத்தலை, களிப்பாக்கு, மஞ்சள் கிழங்கு, அடுத்து மஞ்சள், குங்குமம், மருதாணி, இது மாதிரி இதெல்லாம் வஸ்துக்கள்லாம் ஒரு வசதிப்பட்ட புடவை, ரவிக்கை துணி 1 மீட்டர், வசதி இல்லைன்னா வெறும் ரவிக்கை துணி 1 மீட்டர், இதெல்லாம் வச்சு ஒரு தாம்பாளத்திலே வச்சு அங்கே ஒரு ஸ்திரீக்கு 60 வயசு, கோவில்லையே 60 வயசு பூர்த்தியான ஒரு பெண்மணிக்கு கொஞ்சம் வயசானவளாக இருப்பா, சுமங்கலியாக இருப்பா. இப்போ நிறைய பேர் சுமங்கலிகள்லாம் கூட, சுமங்கலி இல்லாதவர்கள் கூட நெற்றியிலே குங்குமம்லாம் வச்சுன்னு வந்துடுறா. அதனால கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவகிட்ட போய் நீங்கள் சுமங்கலி தானே அப்படின்னு போய் கேட்டாலும் தப்பு. அதனால ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி பக்கத்தில் மாமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, பார்க்கறதுக்கே அப்படியே பெருமாளும் தாயாரும் வந்த மாதிரி இருக்கும், சிவபெருமானும் பரமேஸ்வரி மாதாவும் வந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு குடும்ப சகிதமாக யாராவது வந்தாலும் சரி, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது மாதிரி இருந்தால் அவளுக்கிட்ட நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மா நிலமங்கை தாயாரே, நான் இங்கே வந்து சுமங்கலீரிய வஸ்து கொடுக்க வந்திருக்கேன், இந்த நிலமெல்லாம் விற்கணும், இந்த வீடு விற்கணும் அப்படின்ற காரணத்துக்காக வந்து உங்ககிட்ட பிரத்யேக பிரார்த்தனை பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு நல்ல சுமங்கலியா நீ கண்ணை காட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு நல்லபடியாக ஒரு சுமங்கலிய தாயார் வழிகாட்டுவா. அவளுக்கு நீங்கள் இதெல்லாம் கொடுத்து கோவிலில் சேவிக்கக்கூடாது, வெறும் கை கூப்பிட்டு அடியனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கணும். இது ஒரு பிரத்யேக பிரார்த்தனை இருக்கு, அந்த பிரார்த்தனை நல்லபடியாக நடக்கணும்னு நீங்கள் தேவரீர் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாலே அப்போவே அவள் என்ன பண்ணுவா, ரொம்ப சந்தோஷம், எல்லாம் உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி அவள் ஆசீர்வாதம் பண்ணுவா. இந்த ஒரு விசேஷம் ஒன்று. அடுத்ததாக இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இங்கே வராகமூர்த்தி அவர் வந்து பூமாதேவியை ஹிரண்யாக்ஷன்ற ஒரு அசுரன் கிட்ட இருந்து இந்த பூமாதேவியை காப்பாத்தினார். அதனாலே நம்மளுடைய பூமி நமக்கு வேணும் அப்படின்னு சில பேர் பார்த்தேன்னா இந்த பூமி வாங்கியிருப்பா, நிலம் வாங்கியிருப்பா, ஏதோ ஒரு சூழ்நிலையாலே அந்த நிலத்தை ஆள முடியாமல், ஒரு தோட்டம் துறவு பண்ண முடியாமல், தோட்டம் போட முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்து என்ன பண்ணுறதுன்னே இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா சில மனுஷர்கள் வந்து அந்த கட்ட விடாமல் பண்ணுவா, ஒரு மதில் சுவர் கட்ட முடியாமல் பண்ணுவா, இல்லை ஒரு அந்த நிலத்தை நம்ம உபயோகப்படுத்த முடியாமல் செய்ய வைப்பா, இல்லைன்னா அந்த நிலத்துக்கு மேலே நம்ம பூமி மேலே நம்ம பில்டிங் கட்டணும், ஒரு வீடு மாதிரி கட்டணும், அதுக்கு காலம் தாழ்த்திண்டே இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினாலே இப்போ பூமி வாங்கியாச்சு, நிலம் வாங்கியாச்சு, நிலம் வாங்கி பாதி கட்டியிருப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நிலம் வாங்கி பாதி கட்டிட்டு வந்தார். அடியேன் ஒரு ஜோசியர், அவள் வந்து என்கிட்ட வந்து தன்னுடைய உறவு பெண்ணுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். அதை பார்த்துட்டு இந்த தேதியிலேருந்து இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துடும் அப்படின்னு சொல்லவே அவள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஒரு நல்ல மங்களகரமான விஷயம் நடக்க போகிறது அப்படின்றதுனாலே பணத்துக்கு என்ன பண்ணுறது, அதனாலே கட்டின்ற இந்த வீட்டை கட்டாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கா.
உடனே இதை கல்யாணத்துக்கெல்லாம் செலவு பண்ணியாச்சு, இப்போ குடும்பம் நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு, அங்கே அது தனி. ஆனால் இன்னும் வீடு கட்டாமல் இன்னும் அப்படியே இருக்கு, மேற்கொண்டு அதை கட்டலை, அதுக்கு கட்டுற வேலை அப்படியே நின்றுருக்கு. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கட்டணம் பாதியிலேயே நிற்கக்கூடாது, சீக்கிரமாக அந்த வேலையை துரிதமாக சீக்கிரமாக நடக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பூமாதேவியை ஹிரண்யாட்சன் கிட்டேருந்து காப்பாற்றினா மாதிரி நமக்கு சீக்கிரம் இந்த இடத்துல ஒரு நல்லபடியாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி வராக மூர்த்திக்கு எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இங்கே பார்த்தீங்கன்னா திருவிடந்தையில வராகமூர்த்தி இருக்கார், அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் வராகமூர்த்தி பூவராகமூர்த்தி இருக்கிற கோவில் அங்கே பிரத்யேகமான பிரார்த்தனையை இதே மாதிரியே செஞ்சு, அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ள பாதி கட்டின்னு இருக்கிற வீடு இன்னும் கட்டி முடியல, அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளேயே கொஞ்சம் மண் இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை இதே மாதிரி துணியில் மஞ்சப்படுத்தி அதுக்கப்புறமா இந்த மண்ணையும் கொஞ்சம் சேர்த்து, அதுக்கப்புறமா இந்த சொன்ன வஸ்துக்களில் ஏதாவது ஒரு 2 வஸ்துவாவது மங்களாட்சத்தை, அருகம்புல், துளசி, வில்வம், இதில் 4 பொருளில் ஏதாவது 2 பொருளை சேர்த்து அதில் இதையும் சேர்த்து முடிச்சு பிரார்த்தனை பிரத்யேகமாக ஸ்ரீ பூவராக மூர்த்திக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமாக இதை அந்த கோவிலுக்கு போய் திருவிடந்தை கோவிலுக்கோ இல்லை எந்த இடமாக இருந்தாலும் பூவராக மூர்த்தி அந்த இடத்துல பிரத்யேகமாக சுவாமிக்கு அங்கே விசேஷ பிரார்த்தனையாக பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் நடத்தி கொடுக்கணும், பாதியில் நிற்கிற இந்த வேலை சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நிலம் வாங்கி இன்னும் வீடு கட்ட முடியாதவா, நிலம் வாங்கி வீடு கட்டி பாதியிலேயே நின்று மேற்கொண்டு தொடர முடியாமல் இருக்கிறவா, இவாலாம் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமாக அந்த அவ கொடுக்குற கோவிலில் கொடுக்குறா பாருங்க, மஞ்சள் குங்குமம் ஏதாவது ஒன்று கொடுப்பா, தீர்த்தம் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க, அந்த சந்நிதியிலே தீர்த்தம் கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் போகிறோம் அந்த கட்டணை உள்ளுக்குள்ள நிலத்துல கொஞ்சம் சீக்கிரமாக வீடு கட்டணும் இங்கே அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதத்தை கொஞ்சம் அதில் சேருங்க, தீர்த்தம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த தீர்த்தத்தை கொஞ்சம் அங்கே சேருங்க, அதுக்கப்புறமா பாருங்க சீக்கிரமாகவே நீங்கள் மடமடன்னு நல்லபடியாக ஒரு கட்டடம் கட்டி உங்களுடைய கிரகப்பிரவேசம் சீக்கிரமாக நல்லபடியாக நடக்கும், எந்த விதமான இதற்கும் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி சில பேருக்கு அவளுடைய பிள்ளை பொண்ணு இவாளுக்கு இன்னும் கல்யாணம் வரவில்லை, கல்யாணம் தாம்சமா ஆயிண்டே இருக்கு, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் வேற எங்கேயுமே போக வேண்டாம், உங்கள் குலதெய்வ பேரை சொல்லிட்டு இருந்தபடியே ஆற்றுலேயே நீங்கள் இருந்தபடியே இதே மாதிரி நீங்கள் ஒரு பண்ணிட்டு பிரத்யேகமாக அவளுக்குன்னு தனியாக இந்த சுமங்கலீரிய வஸ்துக்கள்லாம் தனியாக எடுத்து வச்சுடுங்க, எடுத்து வச்சுட்டு தம்பதிக்காக கொடுக்கணும், ஒரு தம்பதியாக இருக்கிற மாதிரி ஒரு வேத மந்திரம் சொல்லக்கூடியவராக இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வேத மந்திரம் சொல்லக்கூடிய ஒரு கணவர், அவர் சில பேர் பார்த்தோம்னா ஸ்திரீகள் அவளும் நல்ல மந்திரங்கள்லாம் சொல்லுவாள், இதை மாதிரி அவளுக்கு கொடுக்கலாம். பார்க்கும்போதே அப்படியே மகாலட்சுமி தாயாரும் வைகுண்டநாத பெருமாளும் அப்படியே சாட்சாத் எழுந்தருளி இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்கள் கண்ணுக்கு. யாரை பார்க்குறீங்களோ அவளுக்கு பிள்ளையை விட்டு கொடுக்க சொல்லுங்க, பிள்ளை இங்கே உத்தியோகத்துக்கு போயிருக்காருன்னா நீங்கள் உங்கள்கிட்ட கொடுங்க, பொண்ணு சின்ன மாப்பிள்ளை தேடின்னு இருக்கா அப்படின்னா பொண்ணாத்துக்காரா இதை மாதிரி பண்ணலாம். இதை மாதிரி செய்யும்போது சீக்கிரமாகவே உங்கள் ஆத்துலேயும் சீக்கிரமாக கல்யாண உண்டான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிடும், நல்லபடியாக இருந்து அத்தனை பேருக்கும் வம்சவிருத்தி ஏற்பட்டு மகா சந்தோஷமாக எல்லோரும் சௌவாக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை அடியே பூர்த்தி பண்ணிக்கிறோம். திருப்பியும் அடுத்த உபன்யாசத்திலே சீக்கிரம் பார்ப்போம். நன்றி.